வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கேவுக்கு சாதகமாக மாறிய டெல்லி வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச். புள்ளிப்பட்டியலில் பெரும் மாற்றம். அதாவது ஐபிஎல் 2024ஆம் ஆண்டுக்கான 62வது லீக் போட்டியானது பெங்களூருவில் நடைபெற்றது. இதில் ஆர்சிபி மற்றும் டெல்லி அணிகள் வென்றாக வேண்டிய கட்டாயத்திலும் களமிறங்கியது. இந்த போட்டியில் டாஸை வென்ற டெல்லி முதலில் பந்து வீசுவதாகவும் அறிவித்தாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய பெங்களூருவுக்கு டு பிளஸிஸ் 6 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார். இருப்பினும் மறுபுறம் அதிரடியாக விளையாடிய விராட் கோலி 27 ரன்கள் எடுத்தபோது இசாந்த் சர்மா வேகத்தில் ஆட்டமிழந்தார். இதனால் 36 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள் என ஆரம்பத்திலேயே தடுமாறிய ஆர்சிபி அணிக்கு அடுத்ததாக கேமரூன் கிரீன் மற்றும் ரஜத் பட்டிதார் ஜோடியானது சேர்ந்து அதிரடியாக விளையாடினாங்க. அந்த வகையில் 3வது விக்கெட்டுக்கு 88 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த இந்த ஜோடி சரிவை சரி செய்தது. இதில் 3 பவுண்டரி 3 சிக்ஸரை பறக்கவிட்ட ரஜத் பட்டிதார் அவர்கள் அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்து 52 ரன்களில் ஆட்டமிழந்தார். அதே போல அடுத்ததாக வந்த மஹிவால் லோம்பரர் அவர்கள் அதிரடியாக விளையாட முயற்சித்து 13 ரன்களில் அவுட் ஆனார். அடுத்ததாக வந்த தினேஷ் கார்த்திக் பினிஷிங் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கலீல் அகமது வேகத்தில் டக் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார். இதையும் சேர்த்து ஐபிஎல் தொடரில் அவர் மொத்தமாக 18 முறை டக் அவுட் ஆகியுள்ளார். இதன் வாயிலாக ஐபிஎல் தொடரில் அதிக முறை டக் அவுட் ஆன வீரர் என்ற ரோஹித் சர்மா மற்றும் கிளான் மேக்ஸ்வெல் ஆகியோரது சாதனைகளை தற்போது முழுவதுமாக தினேஷ் கார்த்திக் அவர்கள் தன்னுடைய பெயரில் எழுதியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போட்டியில் அடுத்ததாக வந்த ஸ்வாமி சிங் அவர்கள் டக் அவுட் ஆகியும் கரண் சர்மா 6 ரன்களும் முகமது சிராஜ் டக் அவுட் ஆகியும் வெளியேறியிருக்காங்க. இறுதியில் கேமரூன் கிரீன் 32 ரன்கள் எடுத்த உதவியுடன் 20 ஓவரில் பெங்களூரு அணியானது 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 187 ரன்களை மட்டுமே எடுத்தது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய டெல்லி அணியானது இந்த இலக்கை எட்டி எளிதாக வெற்றி பெற்றிருவாங்கன்னு தான் நினைச்சோம். ஆனால் டெல்லி அணி வீரர்கள் வந்த வேகத்தில் நடையை கட்டினார்கள். அக்சர் பட்டேல் மட்டும்தான் தன் பங்கிற்கு 57 ரன்களை அடித்து இருக்காரு. டெல்லி அணியின் இந்த தோல்வியாலும் ஆர்சிபி அணியின் இந்த வெற்றியாலும் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு சாதகமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே டெல்லி அணியானது 12 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் இருந்திருக்கு. டெல்லி அணி மட்டும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று இருந்தால் 14 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் தான் இருந்திருக்கும். ஆனால் சிஎஸ்கேவுக்கு நேராக உள்ள புள்ளிகளுடன் இருக்கும். ஆனால் தற்போது அப்படி நடைபெறாமல் ஆர்சிபி அணி வெற்றி பெற்று 12 புள்ளிகளுடன் 5வது இடத்திற்கு வந்து உள்ளது. இதனால் சிஎஸ்கேவுக்கு சாதகமாக இந்த போட்டியின் ரிசல்ட் ஆனது தற்போது மாறியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.